Welcome all of you to SMAB CB Math Academy videos. In this video we are going to see chapter 1 sets relations and functions exercise 1.2 sixth sum. Prove that the relation friendship is not an equivalent relation on the set of all people in Chennai. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் என்ற ரிலேஷன் சென்னையில் எல்லா பீப்புளுக்கும் வந்து செட் ஆகாது, அதாவது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக வராதுன்னு உள்ளதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு செட்டுனாலே நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ரிலேஷன் இருக்கும். ஸோ ரிலேஷன் பற்றி வச்சு ப்ரூவ் பண்ணதுக்கு 3 கண்டிஷன் உண்டு: ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் சொல்லிட்டு. ஸோ அந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கிடையாது. 3 இதில் 1 ஆகலைனாலே நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். பட் 3மே ஆகலைனாலும் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கிடையாது. ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ ரிஃப்ளெக்சிவ் பார்ப்போம். இப்போ ரிஃப்ளெக்சிவ்னா என்னது? ஏ ரிலேட்டட் டு ஏவாக இருக்கணும், அதாவது சேம் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு என்னென்னா ரிஃப்ளெக்சிவ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ சென்னையில் உள்ள எல்லா செட் ஆஃப் பீப்புளும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் என்ற ரிலேஷனில் வரதை பற்றி தான் நம்மளுக்கு வந்து ரிலேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ எப்படி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஏ ரிலேட்டட் டு ஏ, அதாவது ஒரு பர்சன் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு ஆள், சென்னையில் உள்ள ஏதோ ஒரு ஆள் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரே ஒரு பர்சன் எடுத்துக்கோங்க. தனக்கு தானே ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா? அதாவது நம்மளுக்கு நம்ம நண்பன் தான், பட் நம்மளுக்கே நம்ம வந்து நண்பன்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்ல முடியாது? இது ரிஃப்ளெக்சிவ்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும் இந்த இடத்துல. ஆக்சுவலாக நம்ம நினச்சி பார்த்தோன்னா ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். பட் ஆக்சுவலி இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்மளாம் ஃப்ரெண்டாக வந்து ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். தென் சிமெட்ரிக் பாருங்கள். செகண்ட் கண்டிஷன் சிமெட்ரிக். இதுக்கு கண்டிஷன் என்ன? ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் டு ஏவாக இருக்கணும், அதுதான் சிமெட்ரிக். இப்போ ஒரு பர்சன் எடுத்துக்கோங்க, இன்னொரு பர்சன் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பர்சன் இவருக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் இவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. எல்லா தடவையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. இப்போ ஒரு சில பேர்ஸ் வந்து திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பட் ஒரு சில கண்டிஷன்ஸில் எப்படி இருக்கும்னா ஒருத்தன் ஃப்ரெண்டாக இருப்பான், இன்னொருத்தன் நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான். ஆனால் இன்னொருத்தன் சொல்லியவே வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். அதனால் நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா இதே நம்மளால் சிமெட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, நாட் சிமெட்ரிக். ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம்? ஏ இஸ் ஃப்ரெண்டு பட் பி இஸ் நாட் ஏ ஃப்ரெண்டு. ஸோ ஏ ஃப்ரெண்டாக இருக்கலாம், பட் பி வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால் இட் இஸ் நாட் சிமெட்ரிக்குன்னு சொல்லலாம். த தேர்ட் கண்டிஷன் ட்ரான்சிட்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏ ரிலேட்டட் பி எடுத்துக்கோங்க, பி ரிலேட்டட் டு சி எடுத்துக்கோங்க. அண்ட் இது என்ன இம்ப்ளை பண்ணணும்னா ஏ ரிலேட்டட் டு சி இம்ப்ளை பண்ணணும். இப்போ ஏ என்ற ஒருத்தன், இது ஃபஸ்ட் பர்சன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் அந்த செகண்ட் பர்சன் இன்னொரு பர்சனுக்கு தேர்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். பட் 1 and 3 அதனால் ஃப்ரெண்ட்லியாக இருந்த முடியுமா? அதாவது 1 and 2க்கு தான் ஃப்ரெண்டு, 2 வந்து 3க்கு ஃப்ரெண்டு. அந்த 1 and 3 வந்து சம்மந்தமே இல்லாமல் வைப்பாங்க. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது இது வந்து ட்ரான்சிட்டிவ்னு சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா ட்ரான்சிட்டிவ் கிடையவே கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். ஒருத்தனுக்கு இன்னொருத்தனை தெரியும், அந்த இன்னொருத்தனுக்கு வேற ஒருத்தனை தெரியும். அப்போ அந்த வேற ஒருத்தனை நமக்கு தெரியுமா? அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். அப்போ இந்த மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவும் வரல, சிமெட்ரிக்கும் வரல, ட்ரான்சிட்டிவும் வரல. அப்போ சிம்பிளாக என்ன சொல்லிடலாம்? இட் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அங்கே அதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கிடையாதுன்னு உள்ளதை நம்மகிட்ட வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காணிச்சிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.